ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம 10ஆம் வகுப்பு புவியியல் பாடத்திலிருந்து அலகு 4 இந்திய வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் இந்த பாடத்திலிருந்து மிக முக்கிய அந்த பாக்ஸ் கொஸ்டின் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த பாடத்துல ஃபுல்லாவே அந்த கொஸ்டின் பார்ட் எல்லாமே பாக்ஸ் கொஸ்டினா கொடுத்துட்டாங்க. அதனால நீங்க கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். முதலாவது, இந்தியாவில் உள்ள கனிமங்கள் மற்றும் அதனோடு தொடர்புடைய அமைப்புகள் பற்றி பார்க்க போறோம். இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளதுன்னா கொல்கத்தா. இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளதுன்னா கொல்கத்தா. இரண்டாவது, இந்திய சுரங்க பணியகம் எங்கு உள்ளதுன்னா நாக்பூர். இந்திய சுரங்க பணியகம் எங்கு உள்ளதுன்னா நாக்பூர். இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாடு மையம் எங்கு உள்ளதுன்னா ஹைதராபாத். இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்கு உள்ளதுன்னா ஹைதராபாத். நான்காவது, இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்திற்கான பொறுப்பு சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் உள்ளது. இது மேம்பாட்டு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1957 ஏற்படுத்தப்பட்டது. இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்திற்கான பொறுப்பு சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் உள்ளது. இது எந்த சட்டம்னா ஒழுங்குமுறை சட்டம் 1957. அடுத்தது, இந்திய இரும்பு எஃகு ஆணையம் சாயில். இது இந்தியாவில் இரும்பு எஃகு தொழிற்சாலைகளை திட்டமிடுதல் மற்றும் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுகிறது. அடுத்தது, பொதுவாக இரும்பு தாது கீழ்கண்ட வடிவில் காணப்படுகிறது. இரும்பு தாது படிவு, இரும்பின் அளவு எவ்வளவு இருக்கு? ஃபர்ஸ்ட், மேக்னடைட் அது இரும்பு தாதுல எத்தனை சதவீதம் இரும்பு அளவு உள்ளதுன்னா 72.4%. மேக்னடைட்ல 72.4% இரும்பு உள்ளது. ஹேமடைட்ல 69.9% இரும்பு உள்ளது. கோதைட்ல 62.9% இரும்பு உள்ளது. லைம்னைட்ல 55% இரும்பு உள்ளது. சிடரைட்ல 48.2% இரும்பு உள்ளது. ஓகே, அடுத்தது, நாக்பூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் இந்திய மாங்கனீஸ் தாது நிறுவனம் 50% மாங்கனீஸை உற்பத்தி செய்து உலக சந்தை மதிப்பீட்டில் முதன்மையாக திகழ்கிறது. நாக்பூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் இந்திய மாங்கனீஸ் தாது நிறுவனம் 50% மாங்கனீஸை உற்பத்தி செய்து உலக சந்தை மதிப்பில் முதன்மையானதாக திகழ்கிறது. நெக்ஸ்ட், பாக்சைட் என்பது அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு தாதுவாகும். பாக்சைட் என்பது அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு ஆகும். இது பிரெஞ்சு வார்த்தையான லீபாக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. நெக்ஸ்ட், நால்கோ என்று அழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் 1981 தொடங்கப்பட்டது. நால்கோ எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா தேசிய அலுமினிய நிறுவனம் 1981 தொடங்கப்பட்டது. இதன் மையங்கள் ஒடிசா மாநிலத்தில் அஞ்சல், டாமன், சோடி போன்ற இடங்களில் உள்ளன. இது இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் 1981 ஆண்டு பொதுத்துறை நிறுவனமாக உருவாக்கப்பட்டது. ஓகே, அடுத்தது, இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய நிலக்கரி நிறுவனம் மேற்கு வங்காளத்தில் உள்ள கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய நிலக்கரி நிறுவனம் மேற்கு வங்காளத்தில் உள்ள கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. இது உலக அளவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யும் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ஆகும், கோல் இந்தியா. அடுத்தது, மேற்கு கடற்கரையில் அருகில் உள்ள எண்ணெய் வயல்கள் மற்றும் கிழக்கு கடற்கரையில் அருகில் உள்ள எண்ணெய் வயல்கள் பற்றி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மேற்கு கடற்கரை அருகில் உள்ள எண்ணெய் வயல்கள் பற்றி பார்ப்போம். மும்பை ஹை எண்ணெய் வயல், இது 65% பெரியது. இரண்டாவது, குஜராத் கடற்கரை, இரண்டாவது பெரியது. பேசேம் எண்ணெய் வயல், இது மும்பை ஹையின் தென்பகுதியில் இருக்கு. அலியாபேத் எண்ணெய் வயல், இது பவுநகர் தென்பகுதியில் உள்ளது. அங்கேலேஸ்வர் எண்ணெய் வயல் மேற்கடற்கரையில் உள்ளது. காம்பே லூனி பகுதிகள் எண்ணெய் வயல்கள், அகமதாபாத் காலேஜ் பகுதி எண்ணெய் வயல்கள், இதெல்லாம் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள முக்கிய எண்ணெய் வயல்களாகும். அடுத்தது, நம்ம கிழக்கு கடற்கரையில் அருகில் உள்ள அமைந்துள்ள எண்ணெய் வயல்கள் பற்றி பார்க்க போறோம். பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு, திப்ருகார், சில்சாகர் மாவட்டங்கள் அஸ்ஸாம்ல உள்ளது. அடுத்தது, திக்பாய் எண்ணெய் வயல், இது நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல். எதுனா திக்பாய் எண்ணெய் வயல். கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள திக்பாய் எண்ணெய் வயல் நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல் ஆகும். அடுத்தது, நாகர்காட்டியா எண்ணெய் வயல், இது திக்பாய்க்கு தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. மோரான் ஹக்ரிஜன் எண்ணெய் வயல் நாகர்காட்டியாவின் தென்பகுதி, தென்மேற்கு பகுதியில் அந்த மோர்ஹான் ஹார்ஜன் எண்ணெய் வயல் அமைந்துள்ளது. ருத்ரசாகர் லாவா எண்ணெய் வயல்கள் அசாம் மாநிலத்தில் சிப்சாகர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ருத்ரசாகர் லாவா எண்ணெய் வயல்
அசாம் மாநிலத்தில் உள்ள சிப்சாகர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சர்மா பள்ளத்தாக்கு இது பதர்பூர், மாசிம்பூர், பதாரியா மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அந்தமான் நிக்கோபாரின் உட்பகுதிகள், மன்னர் வளைகுடா, பாலேஸ்வர் கடற்கரை, ஹரியானா, பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் எண்ணெய் வயல்கள் அமைந்துள்ளது. அடுத்தது நம்ம கெயில் நிறுவனம் இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனமானது மாநில அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் ஒரு நிறுவனமாகும். இது இயற்கை எரிவாயு உற்பத்தி மற்றும் விநியோகம் செய்யும் நிறுவனங்களுள் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாகும். இதன் தலைமையிடம் எங்கு உள்ளதுன்னா புதுடெல்லியில் உள்ளது. கெயில் நிறுவனம் இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனமான மாநில அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் ஒரு நிறுவனமாகும். இந்த கெயில் இது இயற்கை எரிவாயு உற்பத்தி மற்றும் விநியோகம் செய்யும் நிறுவனங்களில் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாகும். இதன் தலைமையிடம் எங்கு உள்ளதுன்னா புதுடெல்லியில் உள்ளது. அடுத்தது இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் இந்தியாவின் ஒரு பொதுத்துறை நிறுவனமாகும். இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பையை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் அரசு நிறுவனமாகும். இந்நிறுவனம் அணுமின் சக்தி உற்பத்திக்கான பொறுப்பை வகிக்கிறது. இந்த இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளதுன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. அடுத்தது இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் 1897ஆம் ஆண்டு டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் 1897ஆம் ஆண்டு டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது. அடுத்தது இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் ஃபரிதாபாத்தில் அமைந்துள்ளது. இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் ஃபரிதாபாத்தில் அமைந்துள்ளது. ஓகே. அடுத்தது இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலை எங்கு உள்ளதுன்னா நம்ம தமிழகத்துல தான் உள்ளது. தமிழகத்துல எங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முப்பந்தல், பெருங்குடி பகுதி உலகிலேயே அதிக காற்றாலைகளை கொண்ட பெரிய காற்றாலை பணிகள் இங்கு அமைந்துள்ளது. அடுத்தது இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. இந்தியாவில் உள்ள சூரிய சக்தி நிறுவனம் புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. அடுத்தது இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை 1818ஆம் ஆண்டு கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள போர்ட் கிளாஸ்டர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. இந்தியாவிலேயே முதல் பருத்தி நெசவாலை 1818 கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள போர்ட் கிளாஸ்டர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. அடுத்தது தேசிய காற்றாற்றல் நிறுவனம் இது சென்னையில் உள்ள இந்நிறுவனம் 1998இல் ஒரு தன்னாட்சி நிறுவனமாக புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்கள் அமைச்சக நிர்வாகத்தின் கீழ் செயற்படுத்தப்பட்டது. இதன் பணிகளானது காற்று வள மதிப்பீடு ஆய்வு மற்றும் சான்றளித்தல் ஆகும். தேசிய காற்றாற்றல் நிறுவனம் எங்கு அமைந்துள்ளதுன்னா சென்னையில் அமைந்துள்ளது. இந்நிறுவனம் 1998ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. அடுத்தது பருத்தி இலையிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு ஜின்னிங் என்று பெயர். பருத்தி இலையிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் பெயர் என்னன்னா ஜின்னிங். அடுத்தது தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் கொல்கத்தாவில் அமைந்துள்ளது. தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளதுன்னா கொல்கத்தா. நம்ம இந்தியாவிலேயே சணல் உற்பத்தி முதலிடத்தில் வைக்கும் மாநிலம் கொல்கத்தா. அடுத்தது மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம். மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் இது பட்டு வளர்ப்பு மற்றும் தொழில்நுட்ப சார்ந்த ஆராய்ச்சிக்கான நிறுவப்பட்ட ஒரு நிறுவனமாகும். இந்நிறுவனம் பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. இது இந்திய அரசாங்கத்தின் மத்திய பட்டு வாரியத்தால் 1983ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் 1983 நிறுவப்பட்டது. எங்கு நிறுவப்பட்டதுன்னா பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு நிறுவப்பட்டது. அடுத்தது இந்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழ் நவம்பர் 20, 1975 தொடங்கப்பட்ட கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் தற்போது இந்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழ் புதுடெல்லியில் உள்ள உத்தியோக் பவனை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இந்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழ் நவம்பர் 20, 1975 தொடங்கப்பட்ட கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் தற்போது இந்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழ் புதுடெல்லியில் உள்ள உத்தியோக் பவனை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. அடுத்தது இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை 1812ஆம் ஆண்டு மேற்கு வங்காளத்தில் உள்ள செராம்பூர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. இந்தியாவில் முதல் காகித தொழிற்சாலை மேற்கு வங்காளத்தில் உள்ள செராம்பூர் என்ற இடத்தில் 1812ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதாவது காகித உற்பத்தியில் முன்னிலை வைக்கும் மாநிலம் மேற்கு வங்காளம் தான். தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் நேபா மத்திய பிரதேச மாநிலம்
பர்கான்பூர் மாவட்டத்தில் உள்ள நேபா நகர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் மத்திய பிரதேச மாநிலம் பர்கான்பூர் மாவட்டத்தில் உள்ள நேபா நகர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதலில் 1830 தமிழ்நாட்டில் உள்ள போர்ட்டோ நோவாவில் அமைக்கப்பட்டது. இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதல்ல தமிழ்நாட்டில் தான் 1830 போர்ட்டோ நோவா என்னும் இடத்தில் அமைக்கப்பட்டது. பிரதான வாகன தொழிற்சாலைகளுக்கு அதனை சார்ந்த தொழிற்சாலைகளும் சென்னையை சுற்றியுள்ள பகுதியில் இருப்பதால் சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுகிறது. ஆசியாவின் டெட்ராய்டு எதுனா சென்னை. ஏன் டெட்ராய்டுன்னு சொல்றாங்கன்னா, பிரதான வாகன தொழிற்சாலைகளும் அதனை சார்ந்த தொழிற்சாலைகளும் சென்னையை சுற்றியுள்ள பகுதியில் இருப்பதால் ஆசியாவின் டெட்ராய்டு சென்னை அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் மேக் இன் இந்தியா புரோகிராம். இதன் முக்கிய நோக்கம் உலக வரைபடத்தில் இந்தியாவை ஒரு சிறந்த தொழிலக உற்பத்தி மையமாக காண்பிப்பதாகும். நண்பர்களே, இன்று நாம் அலகு 4 இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் என்ற பாடத்திலிருந்து மிக முக்கிய பாக்ஸ் கொஸ்டின் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ.